Come on guys, let's explore. Hi, hello family. Cheers to learning. Welcome to our channel. Let's gear up. நம்ம ஆல்ரெடி NCLEX புக்கோடைய இன்ட்ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டோம். இப்போ அதோடைய கண்டினியூஷனாக யூனிட் 2 பார்க்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் யூனிட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் நர்சிங். இதில் 3 சப் டாபிக்ஸாக இந்த லெசன் நம்ம கவர் பண்ண போகிறோம். கேர் ஆஃப் ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸ், எத்திக்கல் அண்ட் லீகல் இஷ்யூஸஸ், ப்ரையாரிட்டைசிங் கிளைண்ட் கேர் in the aspects of leadership, delegation and emergency response planning. Care of special population. What does it mean special? நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ்ன்றதை தாண்டி நமக்குள்ளே எவ்வளவோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒரு பேஷண்ட்ஸோடைய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் குவாலிட்டியான கேரை டெலிவர் பண்ண முடியும். Some people are vulnerable in nature. They need more care, more attention. சில பேர் சாஃபிஸ்டிகேட்டடான ஹெல்த் கேர் சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்க அதே சமயத்தில் சில பேருக்கு பேசிக்கான ஹெல்த் சர்வீசஸ் கூட ஆக்சஸபிள் இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. எ நர்ஸ் ஷுட் நாட் பி பயாஸ்ட் இன் அ சர்வீஸ், பட் ஷி நீட் டு கிவ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த நீடி ரைட். நம்ம ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட்க்கு நம்ம கொடுக்க போகிற ஹெல்த் எஜுகேஷன் கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பாப்புலேஷனை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய கல்ச்சுரல் பிலீஃப்ஸ், அவங்களுடைய எத்னிசிட்டி, அவங்களுடைய ப்ராக்டிசஸ், அது எல்லாமே கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான நம்ம எஜுகேஷன் கொடுக்கும்போது தான் தட் வில் பி எஃபெக்டிவ். ஸ்பெஷல் பாப்புலேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலயமா நம்மளால் குவாலிட்டியான கேரை டெலிவர் பண்ண முடியும். எண்டமிக் அண்ட் எபிடமிக் டிசீஸோடைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும். தென் கம்யூனிகபிள் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு தேவையான ஹெல்த் எஜுகேஷனை மக்கள்கிட்ட எஃபெக்டிவான வேலை கொண்டு சேர்க்கலாம். தென் வல்னரபிள் பீப்புளை எம்பவர் பண்ணலாம். மோஸ்ட் காமன் ஸ்பெஷல் பாப்புலேஷன் குரூப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தி ஃபர்ஸ்ட் ஒன், ரேஷியல் அண்ட் எத்னிக் மைனாரிட்டிஸ். உலகத்தில் வசிக்கிற மக்களை அவங்களுடைய ஆரிஜின், அவங்க வாழ்கிற நிலப்பகுதி, அவங்க பின்பற்ற பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரம் போன்ற பல்வேறு காரணிகளை கொண்டு பல்வேறு இனப்பிரிவுகளை வகைப்படுத்துகிறோம். லைக் ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள், ஏஷியன்ஸ், அலாஸ்கா நேட்டிவ்ஸ் அண்ட் ஹவாயன்ஸ், ரெட் இந்தியன்ஸ், லைக் தட். நம்ம ஏன் ஹியூமன் ஜியோகிரஃபி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு செகண்ட் தாட்ஸ் வரலாம். We have to understand people and their practices from their perspective to rule out the risk factors and to implement the preventive measures. Examples questions with explanation பார்த்தா உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடும். Then some other special population groups are lesbian, gay, bisexual, transgenders, homeless, socio-economically backward peoples, physical and mental handicapped people, geriatric people, victims of abuse, etc. கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸுடைய நீடும் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் எ நர்ஸ் வி ஹாவ் டு ப்ரொவைட் ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் டு தெம் இன் ஆர்டர் டு டெலிவர் த குவாலிட்டி கேர். ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஸ்பெஷல் பாப்புலேஷனுக்கும் என்ன நீட் இருக்கும், அவங்க என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தனித்தனியாக லேர்ன் பண்ணுறதை விட நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணும்போது லேர்ன் பண்ணுறது தான் ப்ரிப்ரேஷனுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த கொஷின் செக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் டீச்சிங் மெத்தட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் வென் ப்ரொவைடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பாப்புலேஷன்? ஆப்ஷன் டீச் பேக், வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன், ரிட்டன் மெட்டீரியல்ஸ் அண்ட் வெர்பல் எக்ஸ்ப்ளனேஷன். கொஷினில் 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், தென் ஸ்பெஷல் பாப்புலேஷனுக்கு சொல்லிட்டாங்க. ஹெல்த் டாக்ஸ் கொடுக்குறதுடைய மோட்டோ என்னங்க? டு கிரியேட் அவேர்னஸ், எஜுகேட் த பீப்புள். நம்ம சொல்லிக் கொடுத்த கண்டென்ட் கரெக்டாக டெலிவர் ஆகிருக்கான்னு நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது? பை ஆஸ்கிங் கொஷின்ஸ் or ask the patients to demonstrate what we thought. So answer will be teach back. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளேயே நம்ம கீழே இருக்க 3 ஆப்ஷன்ஸையும் நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆன்சர் 1, teach back. கொஷின் போயிடலாம். Which health concerns should the nurse be aware of as risk factor when caring for the clients of African American descent? Select all that apply. ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் டிசன்ட் பர்சனுக்கு என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக மோர் தென் 1 ஆப்ஷன் ஆன்சர்ஸாக கூட இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கேன்சர், ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீசஸ், ஹைப்போதைராய்டிசம், டயபிட்டிஸ் மிலிட்டஸ். கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன்ஸில் ஹைப்போதைராய்டிசம் இஸ் நாட் ப்ரிவலண்ட் ஃபார் த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் டிசன்ட். ஏன்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள்ஸ் they tend to be high levels of vitamin D which regulates the thyroid hormones. Hypothyroid problem அவங்களுக்கு இருக்கும் but not prevalent. So for these questions we have to select all the option except hypothyroidism.
Next one, the nurse is planning care for a client of native Hawaiian descent who recently had a baby. The nurse develops a teaching plan and includes information about which measure that is related to a newborn complication within this ethnic group. இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலராக த நேட்டிவ் ஹவாயன் டிசன்ட் பீப்புளுக்கு மத்தியில் ப்ரிவலண்ட்டாக இருக்க நியூபார்ன் காம்ப்ளிகேஷன் என்னன்றது நமக்கு தெரியணும். அக்கார்டிங் டு டேட்டா, த நேட்டிவ் ஹவாயன் டிசன்ட் பீப்புள்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம். சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம்னா என்னதுங்க? அன்எக்ஸ்பிளைன்டு டெத் ஆஃப் இன்ஃபேன்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து எந்த ஒரு மேஜரான டிசீஸோ இல்லைனா ஏதோ ஒரு எந்த ஃபேக்டரும் இல்லாமல் ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து இறந்து போயிடும் மோஸ்ட்லி. சிண்ட்ரோம்னா என்னதுங்க? நிறைய த கிளஸ்டர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், த கிளஸ்டர் ஆஃப் காசஸ். சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம்ஸில் பாப்பா அன்எக்ஸ்பிளைன்டு ரீசன்டால் இறந்து போகுது. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். லைக் பெட்டிங், பொசிஷனிங், போர் பிரெஸ்ட் ஃபீடிங், ப்ரீ மெச்சூரிட்டி, லோ பர்த் வெயிட், அந்த மாதிரி நிறைய. ஆனால் மெயின் கன்சர்ன் அபவுட் ஸ்லீப் ஹைஜீன். நேட்டிவ் ஹவாயன் டிசன்ட் பீப்புள் கிட்ட நியூபார்ன் ஸ்லீப் ஹைஜீன் ப்ராக்டிஸ் ஒழுங்காக இல்லாததால் தான் அங்கே சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம்ஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குன்றது டேட்டா. ஸோ ஆக மொத்தம் எந்த ஒரு எத்னிக் குரூப்பாக இருந்தாலும் அந்த எத்னிக் குரூப்புக்கு என்ன டிசீஸ் ப்ரிவலண்ட்டாக இருக்குது, அந்த டிசீஸ் அங்கே ப்ரிவலண்ட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ணலாம். நமக்கு கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸில் நேட்டிவ் ஹவாயன் பீப்புளுக்கு சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நியூபார்ன் கேர் வந்து கொடுக்கணும். ஆனால் அந்த சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம் வர்றதுக்கான காரணம் ஸ்லீப் ஹைஜீன் வந்து ஒழுங்காக இல்லாத காரணத்தினால தான். ஸோ நர்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்லீப் ஹைஜீன் ரிலேட்டடாக லைக் பேபியை வந்து சுப்பைன் பொசிஷனில் படுக்க வைக்கணும், த பெட்டிங் ஷுட் பி ஃப்ளாட், அந்த மாதிரியான ப்ராக்டிசஸை வந்து நர்ஸ் வந்து எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். தென் ரிமைனிங் ஆப்ஷன்ஸான கார் சீட் சேஃப்டி, பிரெஸ்ட் ஃபீடிங், பேபி ப்ரூஃபிங், அதெல்லாம் வந்து காமனாக நியூபார்ன்னு கேட்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த கொஷின்ஸில் நேட்டிவ் ஹவாயன்னு பர்டிகுலராக கேட்டதால் நம்ம வந்து சேஃப் ஸ்லீப்பிங்கை சூஸ் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் கொஷின், தி நர்ஸ் இஸ் பிளானிங் கேர் ஃபார் அன் அசென்ட் கிளைண்ட். The nurse should include information in the plan of care about prevention of human immunodeficiency virus for which individuals specify at risk. ஸோ கொஷின் என்னென்னா, ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க க்ரைட்டீரியாஸில் எந்த இண்டிவிஜுவலுக்கு ஹை ரிஸ்க் ஃபார் ஹெச்ஐவின்றது தான். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் lesbian persons, men who have sex with men, women who have sex with women, female to male transgender persons. To answer this type of question, we should know the mode of transmission and the high risk group for the particular disease conditions. ஜென்ரலாக செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஆக்டிவாக இருக்க பர்சன்ஸ், தென் கண்டாமினேட்டட் பிளட் ப்ராடக்ட்ஸ் கூட டீல் பண்ணுறவங்களுக்கு ஹெச்ஐவி வர்றதுக்கான வாய்ப்பு விகிதம் ரொம்ப அதிகம். ஆனால் கொஷினில் கேட்டிருக்க ஹை ரிஸ்க் பீப்புள் ஃபார் ஹெச்ஐவினா that option is 2, men who have sex with men. Next question is, which therapeutic communication technique is most helpful when working with the transgender persons? Options: using open-ended questions, using their first name to address them, using pronouns assisted with birth sex, anticipating the client's need and making suggestions. ஜென்ரலாகவே ஸ்பெஷல் பாப்புலேஷனுக்கு இண்டிவிஜுவல் அப்ரோச் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கிளைண்ட் கிட்ட போயிட்டு உங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் நம்மளா ஜட்ஜ் பண்ணிக்கிறத விட அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன, அவங்களுக்கு என்ன நீட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனை வந்து நம்ம மேக் பண்ணுறது தான் வில் பி எஃபெக்டிவ் இன் த கேர். கொஷினில் கேட்டிருக்க மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எந்த டெக்னிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ யூஸிங் ஓப்பன் எண்டட் கொஷின் ஆப்ஷனை பாருங்கள். நம்ம ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து கொஷின் கேட்டு அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருக்காங்க, அவங்களுடைய செல்ஃப் இமேஜ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பேஷண்ட்டை ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், which special population should be targeted for breast cancer screening by way of mammography? Select all that apply. ஸோ மோர் தென் 1 ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சராக இருக்க போது நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை ரேஷனலைஸ் பண்ணி எது ஆன்சராக இருக்குன்னு ஃபைனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேல் டு ஃபீமேல், செகண்ட் ஃபீமேல் டு மேல். 2 கேட்டகரி எது சொல்லுதுன்னா டிரான்ஸ்ஜெண்டர், ஒன் ஜெண்டர்லேருந்து இன்னொரு ஜெண்டருக்கு சேஞ்ச் ஆகிருக்காங்க. The persons who have undergone sexual regimen surgery should have the respective preventive screening, right? So they should be screened for breast cancer. Then men who have sex with men. The optionsக்கும் breast cancersக்கும் சம்மந்தமே இல்லை. So we could eliminate the options. Then women who have sex with men,
and women who have sex with women. ரெண்டு கேட்டகரியிலுமே ஆப்ஷன் 4 and 5ல வந்து உமன் வந்து ரிலேட் ஆகிருக்காங்க. ஸோ we could screen for them. ஸோ ஃபைனலாக ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 and 5 for the answers. ஆப்ஷன் 3 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். Next one, the nurse is volunteering with an outreach program to provide basic health care for homeless people. Which finding, if noted, should be addressed first? Homeless people ki enna findings first address பண்ணணுன்ற மாதிரி தான் criteria. ஆப்ஷன்ஸ் பார்த்து நம்ம ரேஷனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். First option, blood pressure 154/72 mmHg. Normal blood pressure value என்னங்க 120/70. ஸோ இந்த பேஷண்ட்க்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. தென் விஷுவல் அக்யூட்டி ஆஃப் 20/200 in both eyes. இப்போ நார்மலான ஒரு பர்சன் 200 மீட்டரில் பார்க்குறாரு அப்படின்னா இவரால் 20 மீட்டர் வரைக்கும் தான் பார்க்க முடியுது. ஸோ இவருக்கு சிவியரான விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்குது ஆர் லோ விஷன் இருக்குது. தென் அடுத்த ஆப்ஷன், ரேண்டம் பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆஃப் 206 mg/dl. நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் என்னதுங்க 140 mg/dlக்கு லெஸ் தெனாக இருக்கணும். 140 to 200 இருந்தால் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்னு சொல்லுவோம். 200க்கு மேலே இருந்தால் அது டயபெட்டிக் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட் வந்து டயபெட்டிக்காக இருக்காங்க. தென் ஃபோர்த் ஆப்ஷன், கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பெயின் அசோசியேட்டட் வித் நம்னஸ் அண்ட் டிங்லிங் இன் போத் ஃபீட். அக்கார்டிங் டு கொஷின் வந்து கிளைண்ட் வந்து ஹோம்லெஸ் பீப்புள். ஸோ நியூட்ரிஷனல் டெஃபிஷிட்டாக இல்லை டீஹைட்ரேஷன் அந்த மெனி ரீசன்ஸால் பெரிஃபரல் நியூரோபதியால் வந்து பேஷண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ கொஷின் என்னென்னா கொடுத்துருக்க பேஷண்ட்ஸில் எந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இண்டிகேட்ஸ் க்ரோனிக் டிசீஸ் கண்டிஷன். நம்ம வந்து அவங்களுக்கு டேப்லெட்ஸ் வந்து மந்த்ஸில் கொடுத்து க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Then 8th question, the nurse is preparing discharge resources for a client being discharged to the homeless shelter. When looking at the discharge medication reconciliation form, the nurse determines there is a need for follow-up if which medication was prescribed. Options, glipizide, lisinopril, metformin, beclomethasone. ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே நமக்கே தெரியுது த ட்ரக் கிளிபிசைட் நீட்ஸ் ஃபாலோ அப். பிகாஸ் கிளிபிசைட்ன்றது ஒரு ஹைப்போகிளைசிமிக் ட்ரக். கிளைண்ட் அதை எடுத்துக்கும் போது அவங்க ஹைப்போகிளைசிமிக் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். The nurse is completing the admission assessment for a client who is intellectually disabled. Which part of the client encounter may require more time to complete? In the question itself, they clearly mentioned the special population is intellectually disabled people. The question is intellectually disabled peopleக்கு வந்து அசஸ் பண்ணும்போது எந்த பார்ட்க்கு அதிகமாக டைம் எடுக்கும்ன்றது தான். ஆப்ஷன்ஸ், ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட், நர்சிங் பிளான் ஆஃப் கேர் அண்ட் ரீஅட்மிஷன் ரிஸ்க் அசஸ்மெண்ட். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இன்டெலெக்சுவலி டிசேபிள்டு பீப்புளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரியான கொஷின்ஸ் கேட்டு நம்ம கரெக்டாக ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்த ஆப்ஷன்ஸில் இருக்க ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட், நர்சிங் பிளான் ஃபார் கேர், ரீஅட்மிஷன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அது எல்லாமே வந்து நம்ம குயிக்காக பண்ணிட முடியும். ஸோ டைம் டேக்கன் என்னென்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன். ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். 10th question பாருங்கள். The nurse working in a correctional facility is caring for a new prisoner. The client asks about health risk associated with living in a prison. How should the nurse respond? ப்ரிசனில் இருக்க போகிற ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நான் ப்ரிசனில் வாழ்கிறது போது எனக்கு அசோசியேட்டடான என்ன இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. நர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னா, the option, health care is a very limited in the prison setting and living in a prison isn't different than living at home. Living in a prison can predispose a person to different health condition. Living in a prison is similar to living in a condominium complex or dormitory. ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நர்ஸாக வந்து நம்மளே இமேஜின் பண்ணிக்கணும். நம்ம அந்த இடத்துல நர்ஸாக இருந்தால் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், லீகல் எத்திக்கல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கரெக்டாக நம்ம ஒரு ஹொலிஸ்டிக்கான கேர் கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் நம்ம வந்து ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட இப்படி கேட்கும்போது நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோன்றதை நம்ம நினச்சி பார்த்தாலே இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஆப்ஷன்ஸ் ரேஷனலைஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹெல்த் கேர் இஸ் வெரி லிமிட்டட் இன் த ப்ரிசன் செட்டிங். அவர் கேட்ட கொஷினுக்கும் இந்த ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம அதிலே வந்து நம்ம இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கும் மேலே நம்ம வந்து ஒரு ஹெல்த் கேர் பர்சனலாக வந்து குவாலிட்டியான கேர் இருக்குன்ற மாதிரி சொல்லக்கூடாது. we have to deliver a quality care to the people. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், லிவிங் இன் a prison isn't different than living at home. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும்.
ஆனால் அவர் கேட்ட கொஷினுக்கும் இது ஆன்சர் கிடையாது. ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். தென் லிவிங் இன் எ ப்ரிசன் கேன் ப்ரீடிஸ்போஸ் எ பர்சன் டு டிஃப்ரெண்ட் ஹெல்த் கண்டிஷன். இது கொஞ்சம் இட்ஸ் மேக் சென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஆப்ஷன் பார்க்கலாம், இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். தென் லிவிங் இன் எ பர்சன் இஸ் சிமிலர் டு லிவிங் இன் எ கண்டோமினியம் காம்ப்ளெக்ஸ் ஆர் டார்மிட்டரி. டார்மிட்டரினா என்னதுங்க? இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே இடத்துல தூங்குறது தான் சொல்லுவோம், இந்த கல்யாண சத்திரத்தில் அந்த மாதிரி சம்திங். இப்போ வந்து ப்ரிசனில் வாழ்கிறதும் அந்த மாதிரி வாழ்கிறதும் ஒன்றுன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் கேட்ட கொஷின் என்ன டிசீஸ் வரும்னு தான் கேட்டிருக்காரு. பட் இருந்தாலும் இதுவுமே வந்து மேக் சென்ஸ் இல்லை. நம்ம தேர்ட் ஆப்ஷன் தான் இருக்க. கம்பேர் டு 4 ஆப்ஷன்ஸில் தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மேக்ஸ் லிட்டில் சென்ஸ். அதை வந்து டெப்த்தாக பார்க்கலாம். லிவிங் இன் எ ப்ரிசன் கேன் ப்ரீடிஸ்போஸ் எ பர்சன் டு டிஃப்ரெண்ட் ஹெல்த் கண்டிஷன். ஆமாம், இப்போ வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்குது அப்படின்னா ப்ரிசனில் வாழ்கிறவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஸ்பேஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். த நர்ஸ் இஸ் கேரிங் ஃபார் எ ஃபீமேல் கிளைண்ட் இன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹூ ப்ரெசன்ஸ் வித் கம்ப்ளைண்ட் ஆஃப் fatigue and shortness of breath. Which physical assessment findings, if noted by the nurse, warrant a follow-up? இங்கே கொஷின் என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் ஆகிருக்க ஒரு லேடிக்கு நர்ஸ் வந்து ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த ஃபைண்டிங்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு மோர் கேர், கொஞ்சம் ஃபாலோஅப் நீடடுன்றதை நம்ம எப்போ அசியூம் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம கொஷினில் எந்த ஸ்பெஷல் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். தென் அந்த பாப்புலேஷன் கூட, அந்த ஸ்பெஷல் பாப்புலேஷன் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை ரேஷனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்க கொஷின்ஸோடைய ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், எல்லாமே வந்து ஃபிசிக்கல் இன்ஜுரிஸை தான் டினோட் பண்ணுது. ஸோ பொதுவாக ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் உமன் அப்படின்னும் போது அப்யூஸ் தான். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் த ஸ்பெஷல் பாப்புலேஷன் இஸ் விக்டிம் ஆஃப் அப்யூஸ். கொஷினில் கொடுத்துருக்க க்ரைட்டீரியாவுக்கும் நம்ம அப்யூஸ்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம்ல, அதையும் நம்ம ரிலேட் பண்ணும்போது எந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, கழுத்தில் வந்து ப்ரூசஸ் இருக்கிறது, ரெடிஷாக இருக்கிறது தான். ஜென்ரலாக ஒரு அசால்ட்டோ இல்லை அப்யூஸோ நடக்குதுன்னா எந்தெந்த இடத்துலலாம் மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு காயம் ஏற்படுன்ற மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே கரெக்டாக இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஷினோடைய ஆன்சர்ஸ் வந்து த ரெட்டிஷ் பர்பிள் மார்க் ஆன் த நெக். ஸோ ஜென்ரலான அசால்ட்ஸ் நடக்குது அப்படின்னாலே நெத்தியில் வந்து தலையில் அடிப்படலாம், இல்லைனா கழுத்தை நெரிச்சு சண்டை போட்டுருப்பாங்க, அதனால் கழுத்தில் மார்க்ஸ் இருக்கலாம், கை கால் அந்த மாதிரி நம்ம ப்ராமினெண்ட்டாக செக் பண்ணுவோம்ல. ஸோ இந்த கொடுத்துருக்க க்ரைட்டீரியா என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு என்ன ஸ்பெஷல் பாப்புலேஷனோ அவங்களோட ரிலேட் பண்ணி என்ன இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணால் நம்ம வி கேன் கிவ் த கரெக்ட் ஆன்சர். 12th question பாருங்க. The nurse working in a community outreach program for foster children plans care knowing that which health conditions are common in this population. இந்த கொஷினில் ஸ்பெஷல் பாப்புலேஷன் வந்து ஃபோஸ்டர் சில்ட்ரன். ஃபோஸ்டர் சில்ட்ரன்னா யாருங்க? வளர்ப்பு குழந்தைகள். அதாவது அம்மா அப்பா இல்லாமல் இன்னொரு கார்டியன் கிட்ட வளர்கிறவங்க, இல்லை தத்தெடுத்து வளர்கிற குழந்தைங்க, கைவிடப்பட்ட குழந்தைங்க, அந்த மாதிரி. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்பெஷல் பாப்புலேஷனுக்கு அவங்களுடைய நீடை வந்து யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி சைக்காலஜிக்கலாக தான் அஃபெக்ட் ஆவாங்க. இது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். செலக்ட் ஆல் தட் அப்ளைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர்ஸ் வந்து மோர் தென் ஒன்னாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆஸ்துமா. இது வந்து ஒரு டிசீஸ் கண்டிஷன். இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் இந்த ஸ்பெஷல் பாப்புலேஷனுக்கு இது காமனான டிசீஸ் கிடையாது. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். தென் கிளாஸ்ட்ரோஃபோபியா. கிளாஸ்ட்ரோஃபோபியானா த ஃபியர் ஆஃப் என்க்ளோஸ்டு ஆர் ஸ்மால் ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த எலிவேட்டர்ஸில் ஸ்மால் ரூம்ஸில் இருக்கும்போது ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ஃபீலிங், அந்த ஃபியர் இருக்கிறது கிளாஸ்ட்ரோஃபோபியா. தென் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், பைபோலார் டிசார்டர், அக்ரெசிவ் பிஹேவியர், அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்ஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஃபோஸ்டர் சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட்லி அஃபெக்டட் சைக்காலஜிக்கலி. ஸோ சைக்காலஜிக்கலாக இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3rd, 4th, 5th and 6th. ஃபஸ்ட்டு 2மே வந்து இருக்கலாம், பட் நாட் காமன் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஸ்பெஷல் பாப்புலேஷன். 13th question பாருங்கள். The nurse planning care for a military veteran should prioritize nursing intervention targeted at managing which condition if present that commonly occurs in this population. ஸோ இந்த கொஷினோடைய ஸ்பெஷல் பாப்புலேஷன் ஒரு மிலிட்ரி வெட்டரன். அவருக்கு என்ன வந்து காமனாக இருக்குன்றது தான். ஒரு மிலிட்ரி பர்சன் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த வார் சுச்சுவேஷன், அவங்க ஃபேமிலியிலேருந்து இருக்க அந்த ட்ராமாஸ், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸை தான் க்ரியேட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஹைப்பர்டென்ஷன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஹைப்பர்டென்ஷன், ஹைப்பர்லிபிடிமியா, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் டிசார்டர்ஸ்
அண்ட் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ். ஃபஸ்ட்டு மூணுமே வந்து இருக்கலாம், ஆனால் நாட் காமன் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஸ்பெஷல் பாப்புலேஷன். பஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14th கொஷின் பாருங்கள். த நர்ஸ் கேரிங் ஃபார் எ ரெஃப்யூஜி கன்சிடர்ஸ் விச் ஹெல்த் கேர் நீட் எ ப்ரையாரிட்டி ஃபார் திஸ் கிளைண்ட். ரெஃப்யூஜினா என்னதுங்க? அகதிகள். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பிழைக்கிறதுக்காக வரவங்க தான். அவங்க நாட்டில் ஒரு பஞ்சம் வந்திருக்கலாம், இல்லை போர் சுச்சுவேஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி வாட் எவர் ரீசன்ஸ் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். அங்கே அவங்களுடைய பிறந்து வாழ்ந்த இடத்த விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து பிழைக்கிறதுக்காக வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு என்ன அசஸ் பண்ணுவோம் அப்படின்றத கொஷின். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆக்சஸ் டு ஹவுசிங், ஆக்சஸ் டு க்ளீன் வாட்டர், ஆக்சஸ் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆக்சஸ் டு மென்டல் ஹெல்த் கேர் சர்வீசஸ். பல்வேறு காரணங்களுக்காக தான் பிறந்து வளர்ந்த ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு வர ஒரு பர்சன் கிட்ட அந்த நியூ என்விரான்மெண்ட்க்கு அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறத தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸை செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள மென்டலாக ப்ரிப்பராக இருக்காங்களான்றது தான் நம்ம ஒரு ஆஸ் எ நர்ஸை அசஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். 15th கொஷின் பாருங்கள். விச் ஆக்ஷன் பை த நர்ஸ் வில் பெஸ்ட் ஃபெசிலிட்டி அதரன்ஸ் டு ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் ஃபார் எ கிளைண்ட் வித் எ க்ரோனிக் இல்னஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸ் வந்து க்ரோனிக்காக இல்னஸ் இருக்க ஒரு பர்சன், அந்த கண்டிஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அரேஞ்சிங் ஃபார் ஹோம் ஹெல்த் கேர், ஃபோக்கஸிங் ஆன் மேனேஜிங் எ சிங்கிள் இல்னஸ் அட் எ டைம், communicating with one provider only to avoid confusions for the client, allowing the client to reach a support person about the treatment regimen. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தா எல்லாமே ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் கரெக்டுன்ற மாதிரி தான் தோணும். பட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டாக எது இருக்குன்றதை சூஸ் பண்ணுறது தான் வைஸ் சாய்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். அரேஞ்சிங் ஃபார் ஹோம் ஹெல்த் கேர். ஸோ நம்ம வந்து ஹோம் ஹெல்த் கேர் ஒரு கிளைண்ட்க்கு ஆஃபர் பண்ணும்போது we can provide comprehensive care. So that will be appropriate. The answer for this question is option 1. நம்ம இதுவரை 15 கொஷின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் ஃபார் ஸ்பெஷல் பாப்புலேஷன். யூனிட் 2 உடைய ஃபர்ஸ்ட் சப் டாபிக். இன்னும் யூனிட் 2ல் வந்து எத்திக்கல் அண்ட் லீகல் இஷ்யூஸ் அந்த மாதிரி இன்னும் ஒரு 3 டாபிக்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஸ்பெஷல் பாப்புலேஷன் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு சாப்டர் எந்த ஒரு கண்டிஷன் படித்தாலுமே அந்த கண்டிஷனுக்கு யார் வந்து ஹை ரிஸ்கில் இருக்காங்க, யார் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்லேயும் அந்த ஸ்பெஷல் பாப்புலேஷன் எப்படி அந்த கண்டிஷன்ஸை பர்சீவ் பண்ணிப்பாங்கன்ற மாதிரியும் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்குது. அந்த ஃபேக்டரை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சாப்டர்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எப்படி நம்ம வீடியோ கன்வே பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட்.